ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வீடியோ போட வேண்டியதா போச்சு. ஓகே, போடுங்க. இந்த வீடியோ பாருங்க, தெரியுதா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் இருக்காரு இல்லையா, அவர் வீடியோ கால்ல 41 பேர் இறந்தாங்க இல்லையா, கரூர் சம்பவத்தில். அதுல அவங்கள்ட்ட வீடியோ கால்ல பேசியிருக்காரு. அதுதாங்க இது வீடியோ. சரியா? இத டிவிகே சார்ந்தவர்கள் எங்க தலைவர் வீடியோ காலில் பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்ப பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம விஜய் அவர்கள் போட்டாதான் எல்லாமே ட்ரெண்ட் ஆகி அவர் என்ன பண்ணாலும் ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கோம் இல்லையா. அதுதான், நீங்க இந்த கொடுமையெல்லாம் பாத்துக்கோங்க. சரியா? யூஸ்வலா நான் நிறைய பேர் பாத்திருக்கேங்க. ஒருத்தங்க என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம கொலிக்ஸா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு பொண்ணோடைய அண்ணாவோ அண்ணா நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்காங்க. அவங்களுடைய என்ன சொல்றது, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சரியா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க திடீர்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா வரவே இல்லை. பொம்பளை பிள்ளைய எல்லாமே அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, எல்லா காரியம் எல்லாம் முடிச்சிட்டாங்க. வீடியோ கால்ல அம்மா இறந்து போனத பாக்குறாங்க. பாத்துக்கிட்டு அழுகுறாங்க. கேட்டுக்கங்கப்பா, கேட்டுக்கங்க இந்த மாதிரியான. இப்ப அப்ப நான் கேட்டேன், பெத்த அம்மா அவங்க இறந்து போயிருக்காங்க, அமெரிக்கால இருந்து வர முடியல. சரியா? அமெரிக்காவும் பெரிய அது என்னது விண்வெளியில இல்லை இல்லையா, இங்கதானே இருக்கு. ஏன்னா ஒன்றையில வந்துடலாம் இல்லையா. அம்மா முக்கியம்னு நினைக்கிறவங்க அந்த சூழ்நிலை எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணமாக இருந்தாலும் வரணும். ஏன்னா அம்மா இறந்து போயிட்டாங்க, நாளைக்கு அம்மா திருப்பி நமக்கு வரமாட்டாங்க. சரியா? அப்படி இருக்கிறப்ப அதையே மதிக்காத நீ எல்லாம் என்ன புள்ள அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர்லாம் என்ன புள்ள உங்களுக்கு, அவர்லாம் என்ன அண்ணா அப்படின்னு சொல்லி நான் திட்டி விட்டேன். சரியா? இப்ப இது எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. வீடியோ கால்ல பேசுறது எமோஷன் நீங்க நினைக்கிறீங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயம் நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன ஒரு விஷயம். ஓகேப்பா, இப்ப வீடியோ கால்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. வீடியோ கால்ங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன கேக்குறேன், நாளைக்கு சீமான் அண்ணா வீடியோ கால்ல பேசுறாரு பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம். சரியா? நாளைக்கு முதல்வர் அவர்கள் வீடியோ கால்ல பேசுறாரு பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம். எல்லா தலைவர்களுமே வீடியோ கால்ல பேசுறாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா விஜய் அவர்கள் செய்யற மாதிரியே எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி எல்லாருமே சீமானண்ணா எப்படி பண்றாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டுல இருந்துட்டு வீடியோலயே அவர் பேசி வெளியிடுறாரு. அதே மாதிரி முதல் பேசி வீடியோ கால்ல எல்லாத்தையும் பண்றாங்க. எல்லாருமே வீடியோ கால்லே பண்றாங்க. நீங்க செய்யற மாதிரியே வச்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன நடக்கும் நாட்டுல சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அது எப்படி விஜய் அழுதா மட்டும், அவர் மட்டும் அழுதா மட்டும், அவர் அவர் பொண்ணு தெரியல. இந்த பட்டிக்கு யாரும் ஒருத்தங்க பார்த்தேன் வீடியோல, இந்த மாதிரி அவருக்கு இது எப்படின்னே தெரியல. இந்த மாதிரி யாரது பிரியகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி, அதாவது நான் தமிழர்ல இருந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறவங்க, அவங்களுடைய வீடியோஸ்ல அவருக்கு இது அவருக்கு புதுவிதமான ஒரு விஷயம். அது எப்படி அவருக்கு அவர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கப்ப எனக்கு இது மாதிரி அவர் மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய பேர் அவருக்கு இது அவருக்கு பழக்கப்படாத ஒரு விஷயம். ஏங்க, ஒரு ஊர்ல கஷ்டங்கிறது எல்லாரும் பழக்கத்தோட வர்றோமா? நாட்டுல கஷ்டம் வருது, இப்ப நான் இருக்கேன், எனக்கு கஷ்டம் வர்றப்ப பழக்கப்பட்டுக்கிட்டே நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், நான் விரும்பி கஷ்டத்தை ஏத்துப்பேனா? சொல்லுங்க. இல்ல இல்லையா? எல்லாருக்குமே அது என்ன பெரிய குதிச்சு வந்துட்டாங்களா? எல்லாருமே கஷ்டமே பார்த்ததுல இந்த மாதிரியான ஒரு விஷயங்களே அவர் அனுபவிச்சு. அம்பாடி மட்டும் என்ன எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருந்தாரா? அவர் எந்த விஷயத்துக்கும் இல்லையா? ஏன் டாட்டா அவர்கள் இருந்தாரு, ரத்தன் டாட்டா. ரத்தன் டாட்டாவோட அங்க விஜய் பெரிய ஆளு. அவர் அவரு எப்படி சொல்றது, அந்த அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு தெரியல மக்களுடைய கஷ்டம் எல்லாம், எங்கேயும் மக்களுக்காக நிக்கலையா? என்னப்பா நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க தமிழ்நாட்டுல? செத்து போயிட்டாங்க, செத்தவங்களை பாக்குறதுக்கு வர்றதுக்கு கேட்டா எதுவுமே இல்லை. ஒரு ப்ராப்பரான பாருங்க, நான் விஜய்க்கு எகென்ஸ்டா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. சரியா? இது உங்க எல்லாருக்குமே தோணணும். இன்னுமே நிறைய பேர் பார்க்கணும், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், நான் இல்ல, நீங்க உங்களுடைய விருப்பம் அது. சரியா? நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க, போடாம இருங்க, அவரை தூக்கி வச்சுக்கோங்க, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றதுதான் எனக்கு கடுப்பாகுது. சரியா? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாருக்கும் அவர் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை அனுபவிச்சதே இல்லை.
நீங்க போய் பாத்தீங்களா? அவர் வீட்டுல வந்து வீட்டை கதவை தட்டி அவர் சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணாருங்கிறத பாத்தீங்களா? பார்த்துட்டு நீங்க அதெல்லாம் பேசணும். வெளிப்படையா ஒரு விஷயத்த வந்து சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்களாவே முடிவு பண்ணிக்கிட்டா எப்படி? அதுக்குன்னு என்ன இறந்து போயிருப்பாங்க, அவங்கள வந்து பார்க்க முடியாது. இதோட கொடுமை என்னன்னு கேளுங்க. டிஜிபி ஆபீஸ்ல போயிட்டு 13ஆம் தேதி 13/10/2025 அன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து கரூர் வராரு. அதுக்காக வந்துட்டு அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. எதுக்கு பாதுகாப்பு? எல்லா தலைவருக்கும் ஃப்ரீயா தானே போயிட்டு வராங்க. இப்ப கூட தான் உதயநிதி வந்து பண்ணாரு, ரோட்ல வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அவரு தமிழ்நாட்டுடைய துணை முதல்வருங்க. அவர் உங்களை மாதிரி பாதுகாப்பு கேட்டுட்டு இருக்காரா? விஜய் மட்டும் தான் பாதுகாப்பு தேவைப்படும், வேற யாருக்குமே பாதுகாப்பு தேவைப்படாதா? என்ன இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டிவி கேல இருக்காங்களா? நீங்களா இன்னுமே தற்கொலைங்கிறத நிமிடத்துக்கு நிமிடம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தம்பிகளா. என்ன ஒரு இது? எதுக்குப்பா போறீங்கப்பா? போனா கூட பிரச்சனை வருது, உங்க உயிருக்கு என்ன ஆபத்து? உங்களதான் போலீஸ் பாதுகாத்து வச்சிருக்குது, உங்க உயிருக்கு ஆபத்து இல்லையா? நீங்க சரி உயிருக்கு ஆபத்து வர வரைக்கும் நீங்க என்னத்த செஞ்சுட்டீங்க சொல்லுங்க? என்ன எதையாச்சும் ஒண்ணு பேசணுங்கிறது என்ன? இதெல்லாம் எப்படி போக கூடாது வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ரீசன். இப்ப எப்படி சொல்றீங்க நீங்க எல்லாம்? நாங்க விஜய் வந்துட்டா அவர்கள் வந்துட்டா கூட்ட நெரிசல் ஆயிடும், இன்னும் பிரச்சனையும் ஆயிடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப டிஜிபி ஆபீஸ்ல போனோட அவங்க கொடுக்கலன்னா என்ன சொல்ல வேண்டியது? ஐயோ அவங்க வந்து விஜய் மீது உள்ள வன்மத்தினால் அதை கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு கதையை கட்ட வேண்டியது. கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வேணுக்குனே வந்துட்டு பிரச்சனை பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு அதையும் ஒரு கதை கட்டுவீங்க. டிவிக்கேல இருக்கவங்க நீங்க உங்களுடைய பிரச்சனை என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுதா? எதையாச்சும் ஒண்ணு கிளப்பி விட வேண்டியது. முதல்ல உங்க 10 நாள தலைமறைவா இருக்க ஆட்களை எல்லாம் கூப்பிடுங்க. யாரு போயிட்டு விஜய் வராருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான குரல் எல்லாம் எதுக்கு? என்ன நரி வருதுங்கிற கதையாது. 13ஆம் தேதி விஜய் வர்றாரு, இதெல்லாம் எதுக்கு? நீங்க 30,000 ரூபாய் ஏதோ குடுக்குறாங்களாப்பா இன்ஃபுளுசருக்கு, அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விடுறீங்க. தொண்டர்கள் வந்து அங்க வந்து எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கானுங்க. அத வந்து கேட்டா மக்களோட நான் நிற்பேன், உங்களுக்காக நான் அங்கேயே நிற்பேன் என்னுடைய மக்கள் சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. அந்த ஓடி போட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் கூட ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்கல. சரி வந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை. அங்க போயிட்டு ஒரு வீடியோ கால்லயே அப்ப பேசிருக்கலாம்ல வீடியோ காலு. எப்ப ஆள் வந்தாதான் உங்களுக்கு பிரச்சனைங்கிறீங்க, திட்டுறாங்கிறீங்க, எல்லாரும் வந்து குடிக்கிறாங்கிறீங்க. மக்கள் செத்து போய் கிடக்குறாங்க. அந்த நைட்டு வீடியோ கால் என்ன எங்கேயுமே நெட் கிடைக்கலையா? என்ன சொல்றது? அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறப்பவே வந்துட்டு இல்லன்னா வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? உள்ள போயிட்டு அங்கேயாச்சும் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளேயாச்சும் போயிட்டு வீடியோ கால்ல அப்படி சொல்லிருக்கலாம்ல. அப்பெல்லாம் சொல்லல. இப்ப வந்து சொல்றாங்கன்னா இதுக்கும் நீங்க இன்னுமே வந்துட்டு முட்டு கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அததான் தாங்கிக்கவே முடியல. ஆனா நம்ம மக்கள் பாத்தீங்களா இப்பவும் வந்து வீடியோ கால்ல பேசுறதுக்கு ஐயோ எங்க அண்ணன் வீடியோ கால்ல பேசிட்டாரே அப்படிங்கிறாங்க பாருங்க. ஆனா வந்து சில பேர் இருக்கிறவங்க அமைதியா இருக்குதா? நிறைய இடங்கள்ல எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, வாய் பேசுறவங்க எதையுமே சாதிக்க மாட்டாங்களா? இந்த அமைதியா இருக்கவங்க எல்லா காரியத்தையுமே சாதிச்சுக்குவாங்களா அடிக்கடி சொல்லுவாங்க. சரியா? அது உண்மைன்னு இப்ப விஜய் விஷயத்துல அவருடைய விஷயத்துல அவர் என்ன செஞ்சாலுமே அதுக்கு ஜாடா தட்டுறதுக்குலாம் ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவர்கள் செய்யறது எல்லாமே வந்து கடுப்பாக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். சரியா? மக்களுக்கு நீங்க நல்லது செய்யணும்னு வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாத்துலயும் இறங்கணும். மக்களுடைய கஷ்டத்தை நீங்க பாக்கணும். சரியா? அதாவது நல்ல தொண்டனால் மட்டும்தான் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும். நீ தொண்டனாவே இருக்கிறதுக்கு தகுதி இல்ல, நல்ல தலைவனா மட்டும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்ப நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் வந்துட்டு வரலையா, எம்ஜிஆர் வந்துட்டு அரசியலுக்கு வந்தாரு, அவர் வந்து ஒரு படம் நடிச்சுட்டு தானே வந்தாரு அப்படின்னு சொல்றீங்க. பாருங்களேன், எல்லாருக்குமே எல்லா ரைட்ஸும் இந்திய திருநாட்டில் இருக்கு. எல்லாருமே வந்து கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியல ஜெயிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா இப்ப எம்ஜிஆர் நீங்க எதுக்கு விஜய கம்பேர் பண்றீங்க? எம்ஜிஆர் மக்களோட போய் நின்னார், அவருக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது சொல்லுங்க. தனக்கு முதலமைச்சர் பதவி கூட கலைஞரை தான் அவர் முதலமைச்சர் ஆகினார். தெரியுமா உங்களுக்கு? அவர் முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கவே இல்லை. அவர் வந்து பொருளாளராக தான் இருந்தார். அந்த பொருளாளர் பிரச்சனையில அவருக்கும் கலைஞருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதுனால அவர் கேட்க போனாரு, இந்த மாதிரி வந்து இந்த காசெல்லாம் என்ன பண்ணீங்க, உங்களுடைய சொந்த செலவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க கட்சி காசெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனாலதான் அவங்களுக்கும் அவருக்கு பிரச்சனை வந்து அவரு ஏடிஎம்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு அதுல அனுபவம் இருந்ததே. அவர் வந்து படங்கள் நடிக்கிறப்பவே தன்னை வந்து ஒரு தலைவனாதான் எல்லா படத்துலயுமே காமிச்சுக்கிட்டாரு. என்னைக்காச்சும் வந்து எம்ஜிஆர் வந்து சிகரெட் குடிச்சு ஏதாச்சும் படம் பார்த்திருக்கீங்களாப்பா? சொல்லுங்க. மக்களுக்கான விஷயங்களை பேசி பேசிதான் மக்களை என்கரேஜ் பண்றது. நல்ல விஷயங்களை பேசி பேசி மக்கள் மனதில் இடம் பிடித்தார் எம்ஜிஆர். நீங்க அப்படியெல்லாம் பண்ணுனீங்களா?
எதுவுமே பண்றது கிடையாது. சும்மா நீங்க என்னவோ பண்ணுங்க மக்களை, நீங்க வந்து அவங்களே வந்து ஆட்சி பண்ண வச்சுக்கோங்க, என்னவோ செஞ்சுக்கோங்க, அது உங்களோட பிரச்சனை. ஓகே. ஆனா உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? வீடியோ கால்ல பேசுற ஒருத்தரை நீங்க எப்படி ஒரு தலைவனா ஏத்துக்கிறீங்கன்னு என்னால ஜீர்ணிக்கவே முடியல. வர முடியாதுங்கிறீங்க. என்ன பாதுகாப்பு? ஏன்னா தமிழ்நாட்டோட ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்காப்பா? சொல்லுங்க. ஏன் மணிப்பூருக்கு போறீங்களா, இல்ல சூடானுக்கு போறீங்களா, இல்ல பாகிஸ்தானுக்கு போறீங்களா உங்களை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி வைக்கிறதுக்கு? இல்ல பங்களாதேஷ்க்கு போறீங்களா, இல்ல அத கூட விடுங்க, நேபாளத்துக்கு போறீங்களா? தமிழ்நாட்டுல இங்க இருந்து கரூருக்கு போறதுக்கு என்ன ஒரு பில்டப், உலகமாக பில்டப்பா இருக்கே. எனக்கு ட்ரம்ப் ரொம்ப பிடிக்குங்க. ஆனா ட்ரம்ப் கூட இந்த அளவுக்கு பில்டப் போட மாட்டாருங்க. அவரெல்லாம் கூட, அவரெல்லாம் என்ன, அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கல இங்க சுட்டுட்டாங்க மனுஷன். அதெல்லாம் கண்டுக்கவே பிரச்சாரம் பண்ணிட்டு போனாரு. அவர் தான் உண்மையான தலைவர். சரியா? என்ன ஆகுனா எப்ப பார்த்தாலும் நான் தலைவர், நாங்க வந்து வந்தா அப்படியா இருக்கும், நாங்க வந்தா அப்படியா இருக்கும், நாங்க இப்படியா இருந்தா இது. பிரஸ் மீட் பண்றது கிடையாது. நல்லதோ கெட்டதோ எல்லா தலைவர்களும் கொடுக்குறாங்க. இப்ப சீமானனால நீங்க எத்தனை கேள்வி கேக்குறீங்க? அவர் அவர் அவரை தப்பு தப்பா எவ்வளவு அசிங்கமான நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. உண்மையா சொல்லுங்க மனசாட்சியை தொட்டு. அவர் என்னைக்காச்சும் பதில் சொல்லாம போயிருக்காரு? அவரோட பர்சனல் நீங்க எப்படி இழுத்திருக்கீங்க? அந்த பர்சனல் கூட அவர் பதில் சொல்லியிருக்காரு. சரியா? அவர் திட்டி பேசுறாரு, அதெல்லாம் அப்புறம் நீங்க கேள்வி இடம் முடக்கா கேட்டா அப்படிதான் கோவத்துல பேசதான் செய்வாங்க. அப்ப அதுக்கெல்லாம் நின்று அவர் பதில் சொல்லணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு? ஆனா பதில் சொல்றாரு இல்லையா? அண்ணா அவரை நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாரு இல்லையா? அவர் கடைசி ஒரு பதில் சொல்லுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பதில். விஜய் பேச வேண்டிய ஆள் பேசாம இருக்காரு, மார்க்கெட்டிங் ஏஜென்டா என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கியா? ஆமா, கேள்வி கேட்க வேண்டியவங்களே கேள்வி கேட்கல. அதாவது போயிட்டு விஜய் அப்படி பண்ணாரு, மாநாடு பற்றி என்ன, சீமானாட்ட கேட்க வேண்டியது. அவர் வாயில என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதை வச்சு டிஆர்பி எதிர வேண்டியது உங்களுடைய. அதே மாதிரி அண்ணாமலை என்ன சொல்றாரு கேட்க வேண்டியது. அவர்கிட்ட கேள்வி வந்துட்டு டிஆர்பியை வந்து இப்படி சொல்லிவிட்டார், சீமானவர்கள் விஜய் பற்றி இப்படி சொல்லிவிட்டார், அண்ணாமலை இப்படி சொல்லிவிட்டார், எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்க வேண்டியது. ஆனா யாரு உடையவங்களும் அவங்க கிட்ட கேள்வியே கேட்கறது இல்ல. நீங்க எல்லாம் மீடியால இருக்கீங்க தானே, உங்களுக்கு தைரியமான ஆளா இருந்தா விஜய் வீடிங்க தானே இருக்கு, போய் வந்து அவர்கிட்ட மீட்டிங் பேட்டி எடுத்துட்டு வாங்க பாக்கலாம். அங்கெல்லாம் கேள்வி கேட்கறது கிடையாது யாருமே. போகல போய் கேட்டுவாங்க. இல்ல இந்த 10 பேர் இருந்தாங்க, அவங்க வீட்டுல உங்க சம்சாரம் எல்லாம் இருப்பாங்கல்ல வீட்டுல, அவங்க கிட்ட எல்லாம் போய் உங்க வீட்டுக்காரர் எங்கப்பா ஓடி போயிட்டாரு, யாருப்பா அவரு, அந்த ஆதவ அர்ஜுனா அவங்க மாமனார் கூட பெரிய ஆள் தானே, அவர்கிட்ட போய் கேட்டுவாங்களேன். எங்க உங்க மாப்பிள்ள ஓடி போயிட்டு அவர் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? டிவிகேல இருக்கவங்க தான் பேட்டி கொடுக்கல, மறைமுக மாட்டாங்க. அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் இதேதான், எல்லாம் தலைமறைவு. அவங்க எல்லாம் ஒண்ணுமே சொல்றது கிடையாது. பொழுதன்னைக்கு அங்க அதுக்கப்புறம் யாரு ஒருத்தவங்க கை காமிச்சு விடுறது. அதாவது இவங்களை பத்தி கேள்வி கேட்டா ஒண்ணு இவங்க என்ன சொல்றது, டிவிகேல இருக்கவங்க எல்லாம் முன்னாடி எல்லாம் எப்படின்னா, அந்த கட்சியில இருக்கவங்க எங்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டாங்க, அவங்க எங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சுட்டாங்க, டிஎம்கே சூழ்ச்சி செஞ்சுட்டாங்க, சீமானவர்கள் வந்து எங்களுக்கு வேணுக்குனே இது பண்ணிட்டாங்க, அப்படிலாம் வந்து சொல்லிங்கல்ல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களை எல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் வந்து கரெக்ட் எல்லாத்துலயும். இந்த தாடி பாலாஜி சொல்றாரு, அவருக்கு ஒண்ணு தெரியவேன்னா அவருக்கு கீழே இருக்கவங்க தான் எல்லாம் சொல்லி தரும். என்ன சின்ன பப்பாவ இந்த டைம்க்கு வரணும் இப்படி இருக்கணும், உங்ககிட்ட தானே ஷெட்யூல் வாங்கி உங்க சைனை தானே வாங்குறாங்க. அந்த அறிக்கை வெளியிடுறீங்கன்னா அதுல யாரோட சைன் இருக்கு? விஜய் அவர்களுடைய சைன் தானே இருக்கு. அப்ப அந்த சைனை அவரது படிச்சு பார்த்துட்டு தானே சைன் போட்டிருப்பாரு. இப்போ ஒரு செக் வருது, 1 கோடி ரூபாய் நீங்க கடன் கொடுக்கணும்னு வருது, அதுல 10 கோடி ரூபாய் போட்டா படிச்சு பார்க்காம சைன் போட்டு கொடுத்துருவீங்களா? இல்லதானே? அது மாதிரி தானே இதுவும். அதே இதுல மட்டும் வந்துட்டு சொல்றது, அதெல்லாம் இது கேட்டா வந்து அவங்கதான் வந்து எடுத்து சொல்லணும், அவங்கதான் இது பண்ணணும். அவனுக்கு தெரியாது, அவங்க கூட இருக்கவங்க தான் இதெல்லாம் செய்யணும். தனக்குன்னு எப்போதும் சுய புத்தி இருக்கணும் இல்லையா ஒரு தலைவருங்கிறதுனால? எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது. அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவர் சின்ன குழந்தை மாதிரி, அவர் வந்து அப்ராணி. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, அவர் இந்த மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் அவர் பட்டதே இல்ல. திரௌபதி கூட தான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டதே இல்ல, கிருஷ்ணர் கூட தான் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாரு. கடைசியா எல்லாரும் போர்க்களம்னு வரப்ப போய் போர் புரியலையாப்பா? எல்லாரும் வீட்டுல உட்காந்துட்டு உங்களை மாதிரி உட்காந்துக்கிட்டு நீ போயிட்டு வாப்பா, போர் புரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டாங்களா? சொல்லுங்க. ஆளாளப்பட்ட கிருஷ்ணரே வந்து தேரோட்டியாதான் போனார். கடவுளே, என்ன பேசுறீங்க? போர்க்களத்துல வராம எப்படிங்க போர்ல ஜெயிக்க முடியும்? போர் புரியாம எப்படி ஜெயிக்க முடியும்? வீடியோ கால்லே பேசி பேசி அப்படியெல்லாம் இருந்திருந்தா பாரத யுத்தம் முடிஞ்சிருக்குமா? இன்னும் இழுத்தடிச்சுட்டே போயிருக்கு இந்த 2025 வரைக்கும்.
நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் வீடியோ கால்லே பேசி இந்த மாதிரி ஒருவேளை அந்த சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதிலே பேசி போர்க்களத்துல நாங்க இருக்கிறோம், போர்க்களத்துல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருடங்களை யுகங்களை ஜாஸ்தி பண்ணிட்டே போய் 2025 வரைக்கும் எல்லாரும் ஒரு மகாபாரத யுத்தம் நடந்திருக்கும். எப்ப பார்த்தாலும் இதுதான். நாங்க வந்துட்டு அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. பொழுதன்னைக்கு யாரையாச்சும் குறை சொல்ல வேண்டியது, அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, இன்ன வரைக்கும் சொல்லியே புதிய தலைமுறையை முடக்கிட்டீங்க. எதையாச்சும் பேசணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயமாச்சும் முதல்ல சரி ஓகே இனிமே எப்படி பண்ணணும், இன்னுமே திருந்தல பாருங்களேன் இந்த விஜய் அவர்கள். சரி இப்படிதான் நடந்து போச்சு இல்ல. உண்மையான தலைவன் அந்த செத்த இடத்துல தான் மக்களை போய் பார்க்கல, வீடியோ கால்ல 10 நாளுக்கு அப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் நீங்க பாக்குறீங்கன்னா அதையும் இந்த கூட்ட மக்கள் நம்புதுங்க பாருங்க. எப்படியோ போங்க, நல்லா இருந்தாலும் சரி என்னவோ பண்ணி போறீங்க, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. நான் டிவி கீழ இருக்கவங்க எல்லாம் எப்போதுமே தற்கூரிங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. அப்படியே இருந்துக்கங்க, எங்களை எல்லாம் தயவு செஞ்சு தற்கூரி ஆக்கிடாதீங்க. நன்றி மக்களே.